This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். வருமான வரி ஐடி ஆர் தாக்கல் செய்ய போகிறீங்களா? உங்களுக்கு இந்த டவுட் எல்லாம் இருக்கா? அப்போது இதை படிங்க. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் தொடங்கியுள்ளது. இன்னும் பலருக்கு ஐடிஆர் விண்டோ திறக்கவில்லை என்றாலும் வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்ய முடியும். இப்படிப்பட்ட நேரத்தில் பின்வரும் சந்தேகங்கள் இருந்தால் அதை இங்கே நிவர்த்தி செய்கிறோம். இதில் நீங்கள் வாங்கும் வருட வருமானம் 2.5 லட்சத்திற்கு வரி இல்லை. ஆனால் 2.5 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் வரை வருமானம் வாங்கினால் 5% வரி இருக்கும். 5 லட்சத்தில் இருந்து 10 லட்சம் வரை வாங்கினால் 20% வரி இருக்கும். 10 லட்சத்தில் இருந்து 30% வாங்கி இருக்கும். இதில் 80C 80D போன்ற சலுகைகள் மூலம் வரியில் கொஞ்சம் விலக்கு பெற முடியும். 7 லட்சம் வரை வருமானம் வாங்குபவர்கள் 80C 80D போன்ற சலுகைகள் மூலம் இன்னும் அதிக விலக்குகளை பெற முடியும். இந்த வரி விதிப்பில் கடந்த முறை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்கள் தனிநபர் வருமான வரி டாக்ஸ் ரிபேட் 12 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது தற்போது மாற்றப்பட்ட புதிய வரி விதிப்பு முறையில் 12 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் வரி கட்ட வேண்டியது இல்லை. 12க்கும் கீழ் உள்ள எவ்வளவு வாங்கினாலும் வரி கிடையாது. ஆகவே நீங்கள் 15 லட்சம் வாங்குகிறீர்கள் என்றால் உங்களின் 15 லட்சத்திற்கு மேல் உங்கள் சம்பளம் போகும். 4 லட்சம் ரூபாய்க்கு வரி இல்லை. 4 முதல் 8 லட்சம் ரூபாய்க்கு 5% வரி விதிக்கப்படும். 8 முதல் 21 லட்சம் ரூபாய்க்கு 10% வரி விதிக்கப்படும். 12 முதல் 16 லட்சம் ரூபாய்க்கு 15% வரி விதிக்கப்படும். 16 முதல் 20 லட்சம் ரூபாய்க்கு 20% விதிக்கப்படும். 20 முதல் 24 லட்சத்துக்கு 25% வரி விதிக்கப்படும். 24 லட்சம் ரூபாய்க்கு மேல் 30% வரி விதிக்கப்படும். புதிய வருமான பிரிவில் உள்ளவர்களுக்கு தனிநபர் வருமான வரி டாக்ஸ் ரிபேட் 12 லட்சத்திற்கு வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது தற்போதைய மாற்றங்கள் புதிய வரி விதிப்பு முறையில் 12 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் வரி கட்ட வேண்டியது இல்லை. முதலாவதாக வருமான வரி ரிட்டர்ன் படிவத்தில் உள்ள தவறான அல்லது முழுமையடையாத தகவலை கொடுக்கப்பட்டு இருந்தால் அதுவே வரி திரும்ப பெறாமல் இருப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கும். வங்கி விவரங்கள், குடியிருப்பு முகவரி அல்லது மின்னஞ்சல் ஐடி ஆகியவற்றில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் உங்கள் வரி திரும்ப பெறுவதில் தாமதம் ஏற்படலாம். எனவே உங்கள் ஐடிஆர் தாக்கல் செய்யும் போது வழங்கப்பட்ட தகவல்களில் துல்லியத்தை உறுதி செய்து மிகவும் முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.